ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 10/4/1991. தபஸ்யா வருடத்தில் என்ன செய்வீர்கள்? தபஸ்யா வருடத்தில் முழு நாளும் எண்ணம் மூலமாக, சொல் மூலமாக, காரியம் மூலமாக புண்ணிய ஆத்மாவாகி புண்ணிய ஆத்மா ஆவேன் என்ற எண்ணம் உருவாக்குங்கள். புண்ணியத்தின் அடையாளம் என்னவென்றால், புண்ணியத்தின் ஒவ்வொரு எண்ணத்திலும் புண்ணியம் சேமிப்பாகட்டும், சொல்லில் ஆசிர்வாதம் சேமிப்பாகட்டும், உறவில் நெருக்கத்தில் இதயத்தில் இருந்து உதவியின் நன்றி வெளிப்படட்டும். இதைத்தான் தபஸ்யா என்று கூறுவது. அந்த மாதிரியான தபஸ்யா உலக மாற்றத்திற்கு ஆதாரமாகும். அந்த மாதிரி ரிசல்ட்டிற்கு பரிசு கிடைக்கும். பின்பு இந்த மாதிரி ஆகிவிட்டது என்று கதை சொல்லாதீர்கள். பார்க்க போனால் முதல் பரிசை அனைத்து டீச்சர்களும் வாங்க வேண்டும். மேலும் கூடவே மதுபன் நிவாசிகளும் வாங்க வேண்டும். ஏனென்றால் மதுபனின் அலை பொறுப்பு டீச்சர்களின் அலை குடும்பத்தில் இருப்பவர்கள் வரை, இறை மாணவர்கள் வரை சென்றடைகிறது. அவ்யக்த வாணி தேதி 4/12/1991. யாரெல்லாம் எங்கிருந்து வந்திருந்தாலும் இந்த சமயத்தில் அனைவருமே மதுபன் வாசிகளே, அல்லது தன்னை மகாராஷ்டிராவை சார்ந்தவன், ஒரிசாவை சார்ந்தவன் என நினைக்கின்றீர்களா? உண்மையில் அனைவரும் மதுபன் வாசிகள்தான். சேவைக்காக வெவ்வேறு இடங்களுக்கு சென்றுள்ளீர்கள். பிராமணர் என்றாலே மதுபன் வாசிதான். சேவை செய்ய சென்றுள்ளீர்கள். எனவே சேவை செய்யும் இடத்தை இதுதான் எனது இடம் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். சில குழந்தைகள் இப்படி சொல்கிறார்கள், இவரை மாற்றுங்கள், இல்லை என்றால் எங்களை பஞ்சாபிற்கே ஒரிசாவிற்கே அனுப்புங்கள். உண்மையில் நீங்கள் பஞ்சாப் ஒரிசாவை சார்ந்தவரா அல்லது மதுபனை சார்ந்தவரா? பிறகு ஏன் சொல்கிறீர்கள் நாங்கள் பஞ்சாபை சார்ந்தவர், பஞ்சாபுக்கே அனுப்புங்கள் என்று? நாங்கள் குஜராத்தை சார்ந்தவர்கள், குஜராத்திற்கே அனுப்புங்கள். இடம் மாற தயாராக உள்ளீர்களா? ஆசிரியர் அனைவரும் தயாராக உள்ளீர்களா? யாரை எங்கு வேண்டுமானாலும் மாற்றலாமா? தயாரா? பாருங்கள், தாதி அனைவருக்கும் இல்லை என்ற சர்டிபிகேட் தருகிறார்கள். நல்லது, இதையும் ஏப்ரலில் செய்வோம். யார் மாறுவதற்கு தயாரோ அவர்கள் மட்டுமே சந்திக்க வரவும். சென்டருக்கு சென்று யோசிப்பீர்களா? இருக்க மாட்டோம் என்றால் இவருக்கு என்னவாகும், எனக்கு என்னவாகும்? வெகு சிலர் ஒதுங்கவும் செய்வார். பாப்தாதாவிடமிருந்து தபஸ்யாவிற்காக பரிசு பெற விரும்புகின்றீர்களா? பரிசு தர விரும்புகின்றீர்களா? அல்லது பெற மட்டும் விரும்புகின்றீர்களா? அனைத்து சென்டரில் இருந்தும் சரண்டராகி வரவும். புதிய வீட்டில் ஆசை உள்ளதா? கஷ்டப்பட்டு வீடு கட்டி இருப்பீர்கள் அல்லவா? எங்கு எனது இருக்குமோ அங்கு தபஸ்யா என்று எப்படி சொல்வது? தபஸ்யா என்றாலே உனது. தபஸ்யா களங்கமடைவது என்றால் எனது. புரிந்ததா? களங்கமடைவது என்றால் எனது. இவர்கள் எல்லாம் சிறிய சிறிய ஆசிரியர்கள் சொல்வார்கள், கவலையில்லை, இங்கிருந்து எங்கு வேண்டுமாயினும் செல்வோம். பெரியவர்களுக்கு சிறிது யோசிக்க வேண்டியுள்ளது. நல்லது, சென்டருக்கு வருபவர்கள் நினைக்கின்றீர்களா, உங்கள் ஆசிரியர் சென்றுவிட்டால் நீங்களும் எவரடியா? யார் வேண்டுமாயினும் எங்கு வேண்டுமாயினும் செல்லலாம். அல்லது இப்படி சொல்வீர்களா, எங்களுக்கு இந்த ஆசிரியர் தான் வேண்டும். எந்த ஆசிரியர் கிடைத்தாலும் நாங்கள் சம்மதம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள்.